இந்த உலகமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் உலகமா மாறிட்டு இருக்கு. ஸோ நம்ம சரக்கு இல்ல ஒரு புது முயற்சியா அடுத்து வர 9 எபிசோட்ஸ்ல த குட் பேட் அக்லி ஆஃப் யுவர் ஃபேவரட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வேர்ல்டு லெவல்ல டாப் 3 இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது மட்டும் இல்லாம இந்தியா லெவல்ல டாப் 3 இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபைனலா நம்ம தமிழ்நாடு லெவல்ல டாப் 3 இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேர்ல்டுல யார் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சிங் பர்சன், அது மட்டும் இல்லாம அவங்க நம்மளை எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, ஹார்ட் ஒர்க் என்ன, அவங்களோட லவ் ஃபெயிலியர்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம அவங்களோட பர்சனல் லைஃப் ட்ராஜடி, அப்புறம் டர்னிங் பாயிண்ட், இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சரை பத்தி நம்ம அலசி ஆராய்ஞ்சி ஒரு தொகுப்பா எடுத்துட்டு வர போறோம். எஸ், வி ஸ்டார்ட் வித் தி விஜே சித்து. The best stress buster of தமிழ்நாடு right now. தமிழ்நாடு இல்ல, இந்தியா லெவல் கூட சொல்லலாம். எல்லார் வீட்லயும் கிராஸ் பண்ணும்போது இப்படி போகும்போது அப்படி போகும்போது டிவியில ஒரு மியூசிக் ஓடும். எஸ், அது விஜே சித்து வீலாக்ஸ்ல பர்டிகுலரா அவர் வந்தாலே ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தேதிக்கு அவர் தமிழ்நாடு முழுக்க பயங்கரமா ஃபேமஸ். தமிழ்நாடு, இந்தியா இல்ல வேர்ல்டு லெவல் டூர்லாம் போறாரு, பயங்கரமா ஃபேமஸ் ஆனாலும் அவரோட ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்போ இந்த இடத்துக்கு எப்படி வந்தாருன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், மறக்காம நம்ம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்க நிறைய பேரோட ஸ்டோரி கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு கனவோட கஷ்டப்பட்டு தன்னோட முயற்சியும் நம்பி தன்னுடைய உழைப்பையும் நம்பி இன்னைக்கு சாதிச்சவங்க தான் சென்னையில பல பேர் மிகப்பெரிய ஆளா இருக்காங்க. அதுல ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம விஜே சித்து. எஸ், கும்பகோணத்து பையங்க. நார்மலா ஒரு ஸ்கூல் லைஃப் நம்மள மாதிரி லீட் பண்ணிட்டு அப்புறம் காலேஜ் லைஃப், இன்ஜினியரிங்னா எவ்வளவு ட்ராஜடி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபைனலாக வரும்போது ஒரு 20 அரியர், 1 2 3 4 இல்லை 20 அரியர் வச்சுட்டு சரி நம்ம சென்னையில் போயிட்டு ஒரு ப்ரொஃபஷனலான விஜேவாக மாறணும், அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடாது, சன் டிவி, விஜய் டிவி இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம ஒரு விஜேவாக சாதிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு கனவோட சென்னையில் காலடி எடுத்து வைக்கிறாரு. எஸ், எடுத்த உடனே சென்னை எல்லாத்தையுமே கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. கஷ்டப்பட்டா உனக்கு தேவையானது என்னைக்கா இருந்தாலும் தேடி வருன்றது சென்னை மாதிரி ஒரு நகரத்துக்கு வரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் விஜே சித்து. அப்படி வந்த உடனே விஜே அப்படின்ற ஒரு கனவை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பர்டிகுலர் சேனல்ல நாய் மாதிரி தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அலையிறாரு. அப்படி அலையும் போது ஆப்வியஸா நம்ம ஒரு பேஷன் இல்லை ஒரு ஹாபின்னு அலையும் போது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை ஏமாத்துறவங்க ரொம்ப நிறைய பேர் சென்னையில இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட போயிட்டு விஜே சித்து அவர்கள் மாட்டிக்கிறாரு. இனிஷியலா 20,000 30,000 50,000 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட தான் வச்சிருந்த காசெல்லாம் இல்லாம சுத்தி இருக்கவங்க கிட்ட கடன் வாங்கி, ஊர்ல இருந்து கடன் வாங்கி ஒரு 2 லட்சம் ரூபாய் ஏமாந்து நிராயுத பாணியா நின்னாரு நம்ம சென்னையில ஃபர்ஸ்ட் வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற காசெல்லாம் போச்சு, சாப்பாடுக்கே கஷ்டம் அப்படின்ற நிலைமையிட்ட போன பிறகு நியர்பை இருக்க சாய்பாபா கோயிலில் போயிட்டு மதிய சாப்பாடு, அப்புறம் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா உணவு போடுறாங்களோ அந்த நேரத்துல சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல தன்னோட டெய்லி லைஃபை லீட் பண்றதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு மூலியமா போஸ்டர் ஒட்டுறது, அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு என்னோட டெய்லி டே டு டே லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் the friend in need is a friend in need அப்படின்ற மாதிரி தோள் கொடுப்பான் தோழன், இப்படி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போனாங்க ஃப்ரெண்டை பத்தி. ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்டு ரங்கராஜன்ற ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு விஷயம் பேஷனுக்காக உன்னோட உழைப்பை கொடுத்து பெரிய விஜே ஆகணும்னு இங்க ஒரு வேற வேலை பார்த்துட்டு இருக்கியே ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான் ஏமாந்ததையும் தான் இப்போ காசு இல்லாமல் நிற்கிறதையும் சொல்லியிருக்காரு. நீ பரவாயில்ல, என் வீட்டில் தங்கிக்கோ, என் ரூம்ல தங்கிக்கோ, அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி திருப்பி அந்த ஃப்ரெண்டோட தூண்டுதலால தன்னோட முயற்சியை திருப்பி அந்த பழைய பக்கம் விஜேன்ற பேஷன் பக்கம் திருப்புறாரு. அப்படி திரும்பும் போது எங்க தொலைச்சோமோ அதே இடத்துல போய் தேடினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவரும் அதையே பின்பற்றி அதே இடத்துல போய் தேடுறாரு. இதுக்கு முன்னாடி பணம் கொடுத்து இழந்த அந்த சேனல் முன்னாடி போயிட்டு நின்று அங்க வேற ஒருத்தரோட கான்டாக்ட் கிடைச்சி, எல்லாருமே கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு நல்லது பண்றதுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ வருவாங்க அப்படின்றது நம்ம நம்பிக்கையா நினைச்சோம்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி விஜே சித்து அவர்களுக்கும் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட ஹெல்ப் மூலியமா G7 அப்படின்ற சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ன் ஆங்கரா ஜாயின் பண்றாரு. நம்ம ஆங்கரா ஜாயின் பண்ணும் போதே ஒரு இடத்துல எவ்வளவு சேலரி வரும், எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க விஜேவா இருக்கீங்க, அங்கேயா இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, பட் உங்களுக்கு எவ்வளவு சேலரி வருது, பயங்கரமா சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லி
கேட்பாங்க. பட் பார்த்துட்டு இருக்க உண்மையாலுமே விஜே ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு அதோட கஷ்டம் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்க நம்மளோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோன்றது நிறைய பேருக்கு தெரியும். எஸ்ங்க, எடுத்த உடனே உங்களுக்கு தேவையான காசும் கிடைக்காது. ஆனா நீங்க வந்து அந்த இடத்துல போய் உங்களை வெளிப்படையா காமிக்கும் போது நீங்க பயங்கர ஒரு க்ரூம்டாலா, எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கு, மேக்கப் சென்ஸ் நல்லா இருக்கு, நான் என்ன நானே நல்லா வெளியில காமிச்சிப்பேன் நீங்க காட்டுறதுக்கு ஒரு பேசிக்கான காசு தான் வேணும். அந்த காசையே வந்து விஜே சித்து அவர்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத நிலைமை தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த மாதிரி இன்டர்னா வேலை கிடைக்கும் போது இனிஷியல் லெவலில் ட்ரெயினில் வந்து நிறைய தடவை வித்தவுட்ல போயிருக்காரு. அப்படி போகும்போது ஒரு வாட்டி மாட்டி அங்க இருக்கிற ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து ஒரு 150 ரூபா கொடுத்து சீசன் எடுத்து கொடுத்து இப்படி எல்லா சைட்லயும் வந்து அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. இனிஷியலா G7 அப்படின்ற சேனல்ல பிளேஸ் பண்ற வரைக்கும் தன்னோட ஹார்ட் ஒர்க் கஷ்டத்தை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கு ஒரு பாத் ஒரு வே கிடைச்ச பிறகு அதை எப்படி யூஸ் பண்ணாருன்னா ஐடிவி அப்படின்ற ஒரு சேனல்ல குக்கரி ஷோஸையே எவ்வளவு காமெடியா பண்ண முடியுமோ பண்ணி, அதாவது யூடியூபே ஃபேமஸா இல்லாத காலத்துல இல்ல மக்கள் கிட்ட ரீச் ஆகாத காலத்திலேயே நிறைய வியூஸ் போன ஒரு ஷோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஷோஸ் அதுக்கப்புறம் வந்து பல்புன்னு சொல்லி வெளியில போயிட்டு கண்டென்ட் கலாய்க்கிற கண்டென்ட் எடுத்த ஷோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தாரு. இதுக்கு நடுவில் ஷோஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கான்டாக்ட் கிடைக்குது. எஸ், அதுதான் வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களோட கான்டாக்ட். அப்படி அவரை கான்டாக்ட் பண்ணும்போது அவர் வந்து அவரோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி நீ பிராங்க் ஷோஸ் நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி இனிஷியலா வந்து ஸ்மைல் சேட்டையில வந்து பிராங்க் ஷோ பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா வந்து பிளாக் ஷீப்ல ஃபன் பண்றோம் அப்படின்ற வீலாக்ஸ், அதாவது அவரு செட் பண்ண நேம் அப்படின்றதுனால இன்னைக்கு தேதி வரைக்கும் விஜே சித்து அவர்களால மட்டும்தான் அந்த எபிசோட் பண்ண முடியும், வேற யாராலையும் அந்த அளவுக்கு பயங்கர காமிக்கலா பண்ண முடியாதுன்ற ஒரு மிகப்பெரிய ட்ரேட்மார்க்கே செட் பண்ணாரு. ஸோ இந்த அளவுக்கு கடந்த ஒரு 2009 இருந்து 2019 வரைக்கும் விஜேல பேஷனை ஒரு பெரிய டிவியில நம்ம ஏதாவது சாதனை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வந்து நம்மளோட ஃபேஸ் வேல்யூ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கஷ்டப்பட்டவருக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா 2019 மே 3 ஜெயா டிவில வந்து ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. எஸ், ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒரு ட்விஸ்ட், நீ இதை கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு உண்மையாலுமே நீ ஒர்த்தபிளா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. 2019 மே 3 அந்த ஷோ பண்றதுக்கான டைமிங்ல, அதே டைம்ல வந்து மே 13 அவரோட ஒய்ஃப்க்கு வந்து டெலிவரி டேட் கொடுக்குறாங்க. எஸ், மே 3 ஷோ ஸ்டார்ட் ஆகிற டைம் அவரோட ஒய்ஃபுக்கு பெயின் வந்த டைமும் அந்த டைம் தான். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, ஒய்ஃபுக்கு வந்து பனிக்கூட உடஞ்சிடுச்சு, இந்த மாதிரி வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள், ஒரு ஃபேமிலி லைஃபையும் ஒரு பேஷனையும் எப்படி பேலன்ஸ் பண்றது கஷ்டம் அப்படின்றது விஜே சித்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ அவருக்கு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய ஃப்ரெண்டு தனக்காக கஷ்டப்பட்டு தன்னோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி வெளியில காட்டின ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களை கூப்பிட்டு அவரோட மொபைலை கொடுத்துட்டு உள்ள போய் ஷோவை ஹாஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு 2 பேரோட டான்ஸ் ஆடிட்டு வருது. இது எல்லாமே உள்ள அவ்வளோ துயரத்தை வச்சுக்கிட்டு என்ன நடக்க போகுதுன்ற மனசை வச்சுக்கிட்டு அந்த ஷோவை ஹாஸ்ட் பண்ணி முடிக்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்து தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததா வந்து விக்னேஷ்காந்த் மூலியமா அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ லைஃப் இஸ் அ ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிளை எப்படி ஓவர் கம் பண்றோம், முக்கியமான கட்டத்தில் எப்படி ஓவர் கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி விஜே சித்து அவர்கள் அப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா செட் பண்றாரு. அதுக்கப்புறம் நல்லாவே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சன் மியூசிக்ல விஜே ஆகுறாரு, அப்புறம் நிறைய ஷோஸ்லாம் ஹாஸ்ட் பண்றாரு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவரோட பேஷன் மட்டும் முக்கியம் இல்லை, தன்னை சுற்றி இருக்கவங்க பேஷன் ஹாபியும் நம்ம மதிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து 2022 எண்டில் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணேன், இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணல அப்படின்னு சொன்ன பிறகு உனக்கு பிடிச்சிருந்தா அது யார் எதிர்த்தாலும் செய் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி மதுரைக்கு பாப்பாவோட அனுப்பி வச்சு அவங்க ஃபைனலாக 2023 ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக பாஸ் பண்ணி நின்னாங்க. ஸோ இந்த கேப்ல விஜே சித்து அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டை பார்க்குறாரு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி, தன்னுடைய விஜே கேரியரை விட்டுட்டு வேற ஏதாவது பெருசா சாதனை பண்ண முடியுமான்னு யோசிச்சு ஒரு மிகப்பெரிய படம் தயாரிக்கிறதுக்காக ஸ்டோரியை ரைட் பண்றாரு. ஸ்டோரிலாம் ரைட் பண்ணி நிறைய பேர்கிட்ட சொல்றாரு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆள் தேடுறாரு. அப்படி தேடும் போது ஆர்ஜே ஷா கூட சொல்லியிருக்காரு, நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணுங்க, அப்ரோச் பண்ணா மட்டும்தான் அது பாசிட்டிவா நெகட்டிவா தெரியும் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு இடத்துல போய் அப்ரோச் பண்ணி அது ஒரு ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போய் இனிஷியலா வந்து இதை நல்லா பண்ணலாம், பெரிய மியூசிஷியன் பெரிய க்ரூ இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரை என்கரேஜ் பண்றாரு. ஸோ விஜே சித்து இதை நம்பி சரி ஓகே நம்ம சுற்றி இருக்க ஆளுங்க கிட்டலாம் கால் ஷீட் வாங்கி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பட்ஜெட்டில் அதெல்லாம் சொல்லி கம்மி பண்ணி க்ரூவெல்லாம் செட் பண்ணுறாரு.
அந்த மாதிரி க்ரூவை செட் பண்ணும்போது அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்படுது. என்னன்னா அது வரைக்கும் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசர் ஏப்ரல் 14ஆம் தேதி ஃபோன் எடுக்காம கட் பண்ணிட்டாரு. எஸ், நம்ம போய் ஃபர்தராக ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஏன் ஃபோன் எடுக்கலன்னு கேட்க முடியாது. நீங்கள் வந்து இவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நானும் இவ்வளோ ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டையும் போட முடியாது. ஏன்னா அவங்க சப்போஸ் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். இதுதான் வந்து ஒரு பேசிக் மீடியாவில் இருக்கவங்க இல்லை ஒரு விஜேல இருக்கவங்க நம்ம போயிட்டு நம்மளோட முழு திறமையை காமிச்சிட்டு கூட இல்லை, ஒரு சின்ன வாய்ஸ் கூட உயர்த்தி பேச முடியாத நிலைமையில விஜய் சித்து அவர்கள் வந்து தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி சாரி கேட்டு இதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஆஃப் விஜய் சித்து. அவர் இன்னைக்கு தேதிக்கு 35 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், அரௌண்ட் 3.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 270 வீடியோ, எல்லாமே நறுக்குன்னு பக்காவா ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்த உடனே ஜாலியா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணம் அவருக்கு நடந்த ஒரு முக்கியமான லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட குழந்தை ஒரு 3 வயசா இருக்கும்போது நியர்பை ஸ்கூல்ல, ஒரு நார்மல் ஸ்கூல்ல வந்து சேர்த்து படிக்க வைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு 52,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்ட போது அவருக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய அவமானம். அந்த அவமானத்துல இருந்து வந்து வெளியில வரத்துக்கு இவ்வளோ நாள் நம்ம விஜே பண்ணோம், என்ன பண்ணோம், எதுவுமே சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரா கேட்ட கேள்விதான் அவர் வந்து விஜய் சித்து வீலாக்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ண ஆர்ஜே விக்னேஷ்காந்த். அதாவது ஒருத்தங்க நம்மளை வளர்த்து விட்டாங்க, அவங்க கிட்ட நம்ம ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஒரு கேட்கணுன்ற ஒரு மனசு இருக்குல்ல. ஸோ இனிஷியலாக அந்த சேனல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விக்னேஷ்காந்த் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டு ஃபர்ஸ்ட் 5 months நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய சப்போர்ட் வந்து பிளாக் ஷீப்ல இருந்து ஸ்பெஷலாக விக்னேஷ்காந்தோட அப்ரூவலோடவே நிறைய பண்ணியிருக்காரு. இனிஷியலாக வாடகை கேமரா, வாடகை மைக்கு, இந்த மாதிரி வாடகை லைட்டிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்த விஜய் சித்து அவர்கள் ஒரு 6 months 7 monthsக்கு அப்புறம் growth அதிகமாக தனியாக ஆஃபீஸ் செட்டப், தனியாக எடிட்டிங் சூட், இது மாதிரி நிறைய விஷயம் டெவலப் பண்ணி இன்னைக்கு தேதிக்கு விஜய் சித்து அவர்களை வந்து வெளியில தெரியாத ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு வளர்ந்துருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட டெடிகேஷன், அவர் மேல அவர் வச்ச நம்பிக்கை மட்டும்தான். ஸோ இப்போ விஜய் சித்து அவர்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஆல்ரெடி வந்து நெஞ்சமுண்டு நேர்மை உண்டுன்ற படத்தில் நடிச்சுட்டு அடுத்ததா டிராகன் படத்தில் பிரதீப்போட நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ படத்துலேயும் என்டர் ஆகிட்டார் அஃபிஷியலாக. நம்ம வீட்டு பையன் வளர்ந்த மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அமரன்ற படம் நடிச்சு எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக நம்ம பக்கத்து வீட்டு பையன் மேலே வந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் விஜய் சித்து அவர்களை பார்க்கும்போது நம்ம பக்கத்து வீட்டில் அண்ணா இல்லை பக்கத்து வீட்டு தம்பி இல்லை வந்து ஏதோ ஒரு அங்கிள் வந்து மேலே வந்தா மாதிரி ஒரு ஃபீல் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து தமிழ்நாடு மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை வந்து விஜய் சித்து அவர்கள் என்டர்டைனிங்கா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. இனிஷியலா நிறைய வந்து அவரே சொல்லுவாரு, நான் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், பட் ஒன்ஸ் வந்து எனக்கு என்னோட வீலாக்ஸ் வந்து பசங்க, குட்டி பசங்கள்லாம் நிறைய பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஆப்வியஸாக அதை கம்மி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பசங்களும் கோஆர்டினேட் பண்ணிக்கும் போது பேசிக்கும் போது கெட்ட வார்த்தை வராமல் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரியாலிட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதெல்லாம் வந்து விஜய் சித்து அவர்களோட ஹைலைட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவரோட கரண்ட் ஒர்த்து. நிறைய பேர் நான் பார்த்த சேனல்ஸில் இல்லை வீடியோஸ்லாம் விஜய் சித்து அவர்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, லட்சக்கணக்கில் சொத்து இருக்குது. உண்மையாக தேவையில்லைங்க. அவர் கஷ்டப்பட்டாரு, அவர் சம்பாதிச்சாரு, அவர் நல்லா வாழட்டும். நிறைய பேருக்கு வந்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் கடக்கும் போது ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விழாவா எடுத்து செலிப்ரேட் பண்றாருங்க. அவர் மட்டும் அந்த காசை வச்சுக்கல. ஸோ வந்து தன்னை வாழ வச்சுங்களையும் அடிக்கடிக்கு பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ அவரோட நெட் ஒர்த் சும்மா ஒரு கணக்கு இருந்தாலும் நம்ம கணக்கு சொல்லணும்ல, ஒரு 35 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ₹1 ₹2 வச்சா கூட வெறும் சேனல் டிஜிட்டல் மீடியாவோட ஒர்த்து மட்டும் விஜய் சேது அவர்களுக்கு வந்து அரௌண்ட் 1 crore இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட மூவபிள் இம்மூவபிள் ப்ராடக்ட்ஸ் இன் யூடியூப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் அவர் தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் சித்துவோட அக்லியஸ்ட் திங் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் லைஃப், இல்லைனா வந்து பேட் திங் ஹேப்பன்ட் இன் லைஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரோட வாயை வச்சு தான் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்தார். அவரோட அந்த பேச்சு திறமை, அவரோட டைமிங் காமெடி, அவர் பேசுகிற விதம். பட் அதுவே வந்து நிறைய இடத்துல அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை. இதை வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பேசியிருக்காங்க, கான்ட்ரோவாக பேசியிருக்காங்க. என்னென்னா டர்ட்டி ஜோக்ஸு, இல்லை கண்டென்ட் இருக்க ஜோக்ஸு, இல்லை வந்து ஒருத்தங்களை திட்டும் போது அது ஒரு பாடி ஷேமிங்காக இருக்கும். அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அது அவரே நிறைய இடத்துல இந்த மில்லியன்ஸ் 2 மில்லியன்ஸ் அதுக்கான ட்ரீட்லாம் வைப்பார். அதுலேயே சொல்லியிருக்காரு. என்னென்னா நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறேன் அந்த ஜோக்ஸு, இல்லைனா ஒருத்தனை திட்டும் போது அதெல்லாம் சொல்லுவார். என்னன்னா அது வந்து ஒரு எல்லா தரப்பட்ட மக்களும் பார்க்கறது. இன்ஃபேக்ட் ஒரு
இப்போல்லாம் ஒரு 5 வயசு பையன்லேருந்து அரௌண்ட் ஒரு 60-70 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் அப்படி பார்க்குறாங்க. ஸோ வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு அது புரியும். ஏன்னா அந்த வேவ் லென்த் இருக்குது. அதை தவிர்த்து கீழே அந்த 30 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ் கீழே இருக்கவங்களே அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. அசிங்கமாக பேசுறது இல்லை ஒருத்தனை வந்து இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறது அப்படின்றது வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டது. அது அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. த அக்லியஸ்ட் பார்ட் ஆஃப் விஜய் சித்து அவர்களோட லைஃபு இல்லைனா யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியா லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் அசிங்கமாக பேசாதீங்க தலைவா அப்படின்னு நான் கூட கேட்டுக்கு. அசிங்கமாக பேசுறத மியூட் போட்டுறாரு இப்போ. பட் ஆனால் அது சின்ன பசங்களும் பார்க்குறாங்க. கொஞ்சம் ஜாலியாக கமெண்ட் அடிங்க தலைவா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ விஜய் சித்து அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணது என்ன, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தவிர்த்து ஏதாவது டிஃப்ரெண்டாக விஜய் சித்து அவர்களை பற்றி தெரியுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது மனசில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் நினச்சிருப்பீங்களா, அவரை பற்றி எடுத்து பேசணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேச போகிற இன்ஃப்ளூயன்சர் யார் தெரியுமா? எஸ், மைக் செட். அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோ உங்களுக்கு டான்னு பக்காவாக அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.